ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சார் போவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் ரீச் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுதான் முக்கியமான கேள்வி. என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமா ரெட்ரோ அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம், அந்த படத்துக்குள்ளார அந்த சூர்யா கேரக்டருக்கும் பூஜா ஹெக்டேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மென்மையான ஒரு காதல், ஒரு எமோஷனல் ஏரியா அப்படி ட்ராவல் பண்ணாலும் அதை வந்து அமுக்கி தள்ளிட்டு அந்த வன்முறைகள் தானே மேலோங்கி இருக்கு. ரெட்ரோ மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா வேறு வழி இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த படத்துடைய வணிக வெற்றிக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே நாளில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபீல் குட் சினிமா. அந்த டைட்டில்லையே ஃபேமிலின்னு இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பியாக மாறி மக்களை வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்துடும். அப்போ இந்த வாரம் நம்ம குடும்பத்தோட ஒரு படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுடைய முதல் சாய்ஸாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரெட்ரோவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு.